எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு என்ன மாதிரியான டாபிக் என்ன அப்படிங்கிறது நீங்க அந்த டாபிக்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம். இவர் பாடின பாட்டு எல்லாமே எவர்கிரீன் சாங்ஸ். இவரோட பாட்டை எடுத்து நம்ம பாட நமக்குள்ள ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு லெஜெண்ட் தான் இவர். ஸோ ட்ரிபியூட் டு அவர் கிரேட் எஸ்பிபி சார். நம்ம இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கவே வேண்டாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் நமக்கு ஒரு ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியை கொடுத்துருக்குன்னு சொல்லுவேன். ஸோ எனி டைம் உங்களுக்கு போர் அடிக்கிறது இல்லை சும்மா பீச்சில் ஒரு வாக் போகும்போது ஏதாவது ஹம்ப் பண்ணணும் அப்படின்னா எனி லாங்குவேஜ் தெலுங்கா இருக்கு, அவர் பண்ணது மலையாளமா இருக்கு, ஹிந்தியா இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம பிஎக்ஸ்எல் குழந்தைகள் எல்லாம் நம்ம கிரேட் லெஜெண்ட் எஸ்பிபி சாருக்கு அதனால இந்த ப்ரோக்ராமை ரொம்ப டெடிகேட் பண்ணுறோம். சாய் பாடின ஃபர்ஸ்ட் பாட்டு 1974 வந்தது. நேற்று இன்று நாளை அப்படிங்கிற படத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங்.
அதாவது அந்த நான் வந்து யங் எஸ்பிபி அப்படின்னு சொன்னா தப்பாயிடும். ஏன்னா பிகாஸ் அவரோட குரலுக்கு வந்து வயசே ஆகலை. ஸோ அந்த சாங் வந்து ஒவ்வொரு லிரிக்ஸையும் வந்து அவர் பர்சனலாக என்ஜாய் பண்ணி எப்படி பாடியிருந்தா இருந்திருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பாட்டு. இதை பாடாமல் யாருமே இருந்திருக்க மாட்டா. அதில் வந்து இல்லாத ரசமே கிடையாது. அதனால தான் நம்ம ஆரம்பிக்கும் போதே அந்த பாட்டோட லிரிக்ஸுக்கும் அவருக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கா மாதிரி எனக்கு தோன்றுது. பாடும்போது நான் தென்றல் காற்று. அஃப்கோர்ஸ் இட்ஸ் ரியலி இஸ் அ தென்றல் ஃபார் எவ்ரிபடி. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சிங்கர் சாய் விக்னேஷ். விஎக்ஸ்எல் நடத்துற இந்த ஒரு எஸ்பிபி சாருக்கான ட்ரிபியூட்ல நான் ஒரு சின்ன பார்ட்டா இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் எப்பயுமே விஎக்ஸ்எல்க்கு பாடுறது வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன சொல்றது ஸ்பெஷல் விஷயம். பிகாஸ் அங்க இருக்கிற சில்ட்ரனா இருக்கட்டும், அவங்க காட்டுற அன்பு வந்து ஐ திங்க் நான் இது வரைக்கும் எங்கேயும் பார்த்தது கிடையாது. அண்ட் ஐ ஹவ் பீன் டிராவலிங் வித் தம் ஃபார் மெனி இயர்ஸ் நவ். And it's always a blessing to perform for VXL kids. And thank you so much, Usha ma'am, for having me this time too. இது வந்து கண்டிப்பா I'll definitely enjoy this event. And SPV sir, அவரை பத்தி சொன்னோம்னா ஐ திங்க் எல்லாருக்குமே அவர் வந்து ரொம்ப ஸ்பெஷல். நம்ம வீட்டுல அவரோட பாட்டு ஒரு நாள் கூட கேட்காம ஐ திங்க் எல்லாரோட ஒர்க் வந்து போகாது. அண்ட் எனக்கு வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல். பிகாஸ் நான் வந்து சூப்பர் சிங்கர்ல இருக்கும் போது சார் வந்து ஒரு ரவுண்டுக்கு ஹி வாஸ் தி சீஃப் கெஸ்ட். ஸோ அவருக்கு முன்னாடி நான் வந்து விழிகள் மீனும் அந்த பாட்டு பாடினேன். அண்ட் பாடிட்டு எனக்கு வந்து ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்தே அவர் ரொம்ப ரொம்ப அவரோட பாட்டு நான் கேட்டிருக்கேன். அண்ட் லைட் மியூசிக் நான் வந்து இப்ப பாடுறேன்னா அதுக்கு மெயின் காரணம் எஸ்பிபி சார் தான். பிகாஸ் நான் ஃபுல்லா கிளாசிக்கலி ட்ரெயின்ட். அண்ட் என்னுடைய ஒரு அந்த சூப்பர் சிங்கர் நான் போனதே வந்து மெயினா ஒரு என்ன சொல்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரெகக்னிஷனுக்காக தான் போனேன். பட் அதுல மெயினா எஸ்பிபி சார் பார்த்தது வந்து எனக்கு ஒரு பெரிய வரம் கூட நான் சொல்லுவேன். பிகாஸ் அந்த ரவுண்ட்ல இருந்தா எனக்கு டோட்டலா எல்லாமே மாறிச்சு. ஸோ அவர் வந்து நான் பாடி முடிச்சுட்டு அவர் கமெண்ட்ஸ் சொன்னாரு. அண்ட் அதாவது அவர்கிட்ட என்ன கத்துக்கணும்னா நம்ம எவ்வளவு உயரம் போனாலும் அந்த ஹம்பிள் அந்த ஹியூமிலிட்டியோட எப்படி இருக்கணுங்கிறது சாரை பார்த்தா கத்துக்கணும். பிகாஸ் நான் முடிச்சுட்டு வந்து அவரு என்கிட்ட கேட்டாரு, என்ன வயசு ஆகுது, எவ்வளவு வருஷமா கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிலாம் கேட்டாரு. அண்ட் அப்புறம் அவர் சொன்னாரு, என்னால கூட இந்த மாதிரி பாட முடியாது அப்படின்னாரு. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியும், சும்மா சொல்லுவாரு. பட் அந்த ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாருமே அவர்கிட்ட வந்து கத்துக்கணும். அதாவது எவ்வளவு இதுவா இருந்தாலும் நம்ம வந்து எல்லாருமே மியூசிக் முன்னாடி நம்ம ஒண்ணுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு பிடிச்ச பாட்டு மண்ணும் கொண்டு நிலவே அதை வந்து நான் சார் ரெக்வெஸ்ட் பண்ணேன், சரி எனக்காக பாட முடியுமா அப்படின்னு. ஸோ ஹி வாஸ் வெரி ஜெனரஸ் எனஃப் டு சிங் தட். அண்ட் பாடிட்டு என்னை வந்து ஹக் பண்ணாரு. அது வந்து சத்தியமா என்னோட வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு தருணம். அதான் சொன்னேன், அந்த மொமெண்ட்டுக்கு அப்புறம் எவ்ரி திங் சேஞ்ச். அண்ட் அதுக்கப்புறம் நிறைய வாட்டி சார் கூட பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. அண்ட் ஒரு ஷோல என்ன ஆச்சுன்னா சார் வந்து அந்த ஷோல ஹி வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தி ஷோ. அண்ட் நான் வந்து ஒரு சாங் பாடி முடிச்சுட்டு நான் பேக் ஸ்டேஜ் வந்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் சார் வந்து ஒரு சாங் பாட இருந்தாரு. ஸோ அவரு போய் பாடுறதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து அவருக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு தம்பி பாடினாருங்க, ரொம்ப அழகா பாடினாரு, ரொம்ப சுத்தமா பாடினாரு, அவர் மென்மேலும் வளர நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னாரு. அதாவது ஒரு ஆடியன்ஸ் முன்னாடி மைக்ல இது சொல்லணும்னு அவர் அவசியமே கிடையாது. ஸோ அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஷோ முடிச்சுட்டு என்னை கூப்பிட்டு ரொம்ப நல்லா பாடுறீங்க, எப்படி கத்துக்கிறீங்களா அப்படிலாம் கேட்டுட்டு. அண்ட் இந்த மாதிரி அவர் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. பிகாஸ் அவர் எவ்வளவோ பேரை பாக்குறாரு. அண்ட் நான் பாடினதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவர் சொல்லணுங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் அவர் வந்து அந்த ஒரு பொசிஷன்ல போய் வைக்குது. அண்ட் நம்ம எல்லாரும் மனசுலயும் அவர் எப்பயுமே இருப்பாரு. அண்ட் அவரும் அவருடைய பாடல்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு அழிவே கிடையாது. ஏன்னா அது என்ன எவ்வளவு பாட்டுங்க, இதோ என் பல்லவிலாம் என்ன மாதிரி பாட்டு. அந்த படமே சிகரம் படமே ஒரு பியூட்டிஃபுல் மூவி அண்ட் பியூட்டிஃபுல் கம்போசிஷன் ஆஃப் சாங்ஸ். ஸோ கண்டிப்பா இந்த நம்ம எஸ்பிபி சாருக்கு நம்ம விஎக்ஸ்எல் பண்ற ட்ரிபியூட்ல நான் ஒரு பார்ட்டா இருக்கேன்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ சோ மச் உஷா மேம். இப்போ ரெண்டாவது பாட்டும் 1974 வந்து ஒரு படம் தான், பகலில் ஒரு இரவு. அதில் இளமை என்னும் பூங்காற்று அப்படிங்கிற அந்த பாட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த பாட்டு வந்து ஒளிபரப்பப்படாத வானொலி நிலையமே கிடையாது. அப்படிலாம் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுறவங்க வந்து ரொம்ப நிறையா பாட்டெலாம் போடுவான். விவித் பாரதி அதிலெல்லாம் நிறையா வந்துட்டே இருக்கும். இது வந்து எப்போ கேட்டாலும் அழுக்கவே இருக்காது, திருப்பி திருப்பி அதை கேட்டுகிட்டே இருக்க சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பாட்டு. அந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து எப்படி நம்மளால கேட்க முடியாது, அந்த மாதிரி அதை பாடாட்டா நம்மளால கேட்டிருந்திருக்க முடியாது இல்லையா? அதுதான் அதோட ஒரு யூனிக் ஃபீச்சர் ஆஃப் திஸ் சாங்.
ஒரு பொழுது ஓர் ஆசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம் ஒரே வீணை ஒரே ராகம் தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது தன்னை இழந்த வண்டு தேக சுகத்தில் கவனம் காட்டு வழியில் பயணம் கங்கை நதிக்கு மண்ணில் அணையா இளமையெனும் பூங்காற்று அங்கம் முழுதும் பொங்கும் இளமை இதம் பதமாய் தோன்ற அள்ளி அணைத்த கைகள் கேட்க நினைத்தால் மறந்தாள் கேள்வி எழும் முன் வீழ்ந்தாள் எந்த உடலோ எந்த உறவோ இளமையெனும் பூங்காற்று மங்கை இனமும் மன்னன் இனமும் குலம் குணமும் என்ன தேகம் துடித்தால் கண்ணேது கூந்தல் கலைந்த கனியே கொஞ்சி சுவைத்த கிளியே இந்த நிலைதான் என்ன விதியோ இளமையெனும் பூங்காற்று பாடியதுவோ பாட்டு ஒரு பொழுதுவோ ஆசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம் ஒரே வீணை ஒரே ராகம் ஒரே வீணை ஒரே ராகம் ஒரே வீணை ஒரே ராகம். இப்போ 1980ல போய் பார்க்கலாம். பியூட்டிஃபுல் ஹிட்டான சாங். இந்த பாட்டை கேட்ட உடனே அத்தனை பேருக்கும் அந்த பிக்சரைசேஷன் வரும். அந்த மாதிரியான ஒரு பாடலை கொடுத்துருக்காரு. என்ன பாட்டுன்னு கேட்டால் நிழல்கள் அப்படிங்கிற படத்துல இது ஒரு பொன்மாலை பொழுது. அதாவது நம்ம வந்து எங்க இருந்தாலுமே இந்த பாட்டை கேட்கும்போது அந்த ஹீரோ மாதிரி நம்ம ஒரு பீச்லேயோ இல்லை ஒரு பார்க்லேயோ ஒரு நடந்து போற ஒரு ஃபீலிங் நமக்கு வரும். அந்த மாதிரியான ஒரு பாட்டு கேட்கலாம். இது ஒரு பொன்மாலை பொழுது
ராத்திரி வாசலில் கோலமிடும் ஆயிரம் நிறங்கள் தாளமிடும் ராத்திரி வாசலில் கோலமிடும் வானம் இரவுக்கு பாலமிடும் பாடும் பறவைகள் தாளமிடும் பூமரங்கள் சாமரங்கள் வீசாதோ இது ஒரு பொன்மாலை பொழுது வானமகள் நாடுகிறாள் வேறு உடை ஓடுகிறாள் இது ஒரு பொன்மாலை பொழுது வானம் எனக்கொரு போதி மரம் நாடும் எனக்கது சேதி தரும் வானம் எனக்கொரு போதி மரம் நாடும் எனக்கது சேதி தரும் ஒரு நாள் உலகம் நீதி பெறும் திருநாள் நிகழும் தேதி வரும் கேள்விகளா வேள்விகளை நான் செய்வேன் இது ஒரு பொன்மாலை பொழுது வானமகள் நாடுகிறாள் வேறு உடை ஓடுகிறாள் இது ஒரு பொன்மாலை பொழுது ஆஹே ஓம் லல்லலா ஆஹே ஓம் லல்லலா. இப்போ 1982 போய் ஒரு பாட்டு பார்க்கலாம். சிம்லா ஸ்பெஷல் அப்படிங்கிற படத்தில் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு ஜதி போட்டு தகஜினத்தின தகுந்தோம் அப்படின்னு பாடிட்டு அதுக்கப்புறம் உனக்கென்ன மேலே நின்றாய் ஓனந்த நாளா அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்காரு. இந்த பாட்டை கேட்டால் நமக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, அந்த பாரதியாரோட பாட்டை கேட்டால் ஒரு எழுச்சி ஒரு மனம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. I thank Usha ma'am and VXL Education Trust for giving us this platform to pay our gratitude, tribute and respects to our very beloved and lovable, the legendary SPB sir. We are always indebted to his wonderful, glorious creations, his songs, the greatest volume of songs that he has left for us to listen to every day and get mesmerized in his magical voice, and to get inspired from him how to be as a person, how to be a good person, how to do good things to the society. I think he is a one-stop solution for everyone who has to follow life to lead a wonderful life. And therefore SPB sir is always going to live with us, is of course living with us in our hearts, and he will continue to guide us and bless us always. Tagadina dagadim tom, tagadina dagadim tom, tagadina dagadim tom, tagadina dagadim tom, tadom tadom tagadina dom tadom 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 tagadina dom tadom 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 tagadina dom. உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா, உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா, உனதானை பாடுகின்றேன் நான் ரொம்ப நாளா,
உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலால். தாய்மடியில் பிறந்தோம், தமிழ் மணியில் வளர்ந்தோம், நடிகரென மலர்ந்தோம், நாடகத்தில் கலந்தோம். துதோம் துதோம் ததகதினதோம் துதோம் 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 ததகதினதோம் துதோம் 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 ததகதினதோம். ஆடாத மேடை இல்லை, போடாத வேஷம் இல்லை. ஆடாத மேடை இல்லை, போடாத வேஷம் இல்லை. சிந்தாத கண்ணீர் இல்லை, சிரிப்புக்கு பஞ்சம் இல்லை. கால் கொண்டு ஆடும் பிள்ளை, நூல் கொண்டு ஆடும் பொம்மை. கால் கொண்டு ஆடும் பிள்ளை, நூல் கொண்டு ஆடும் பொம்மை. உன் கையில் நந்த நூலா, நீ சொல்லு நந்தலாலா. யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் ஒன்று. யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் என்று. பூவென்று முல்லை கண்டு பொறியாமல் நின்றே நின்று. பால் போல கள்ளும் உண்டு, நிறத்தால் இரண்டும் ஒன்று. பால் போல கள்ளும் ஒன்று, நிறத்தால் இரண்டும் ஒன்று. நான் என்ன கள்ளா பாலா, நீ சொல்லு நந்தலாலா. உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா. உனதானை பாடுகின்றேன் நான் ரொம்ப நாள். தாய்மடியில் பிறந்தோம், தமிழ் மடியில் வளர்ந்தோம், நடிகரென மலர்ந்தோம், நாடகத்தில் கலந்தோம். துதோம் துதோம் ததகதினதோம் துதோம் 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 ததகதினதோம் துதோம் 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 ததகதினதோம். உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா. எஸ்பிபி சார் வந்து ஒரு ஆக்டர், ஒரு சிங்கர், ஒரு டான்சர் கூட, ஒரு ப்ரொடியூசர், ஒரு டைரக்டர், ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு ஒரு சக்கலக்கலா வல்லவன். அவர் எக்கச்சக்க மல்டிஃபெசட்டட் ரோல்ஸை ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு மனிதர், மாமனிதர். இது அத்தனை ஃபெசட்ஸ் ஆஃப் எஸ்பிபி சார்ல உஷா மேம், உங்களுக்கு எந்த ஃபெசட் ஆஃப் எஸ்பிபி சார் ரொம்ப பிடிக்கும், ஏன் பிடிக்கும்? லெட் அஸ் நோ. ஷவன், கேள்வி நீ கேட்டுட்ட. இதுக்கு வந்து நான் பதில் சொல்ல ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு அம்மாவுக்கு 4 குழந்தை இருக்குன்னா உனக்கு எந்த குழந்தை பிடிக்கும் ரொம்ப அப்படின்னு கேட்டாக்கா 4த்தையும் தான் சொல்லுவாள், எந்த குழந்தையுமே சொல்ல மாட்டான். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் எஸ்பிபி சார். இதில் வந்து நீ சொன்னது அப்பார்ட் ஃப்ரம் தட், எனக்கு என்ன தோன்றதுன்னா, இந்த எவ்வளோ குவாலிட்டி இருந்து கூட நான் அப்படிங்கிற ஒரு ஈகோ அவருக்கு கிடையாது. உங்களுக்குலாம் இன்னும் ரொம்ப நல்லா தெரியும், பிகாஸ் நீங்கள் எல்லோரும் அவரோட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற சூப்பர் சிங்கரில் நிறையா கான்வர்சேஷன் உங்களுக்குள்ளே நடந்திருக்கு. ஸோ ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கூட உங்களுக்குலாம் அழகாக கொடுத்துருப்பேன், எந்த இடத்துல எப்படி பாடணும் அப்படி பாடணும்னு. அந்த நான்கிற ஈகோ அவர்கிட்ட கிடையாது. ரெண்டாவது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையா இருக்கட்டும், இல்லை வெளியில் பாடுறதா இருக்கட்டும், காம்ப்ரமைஸ் அவர் பண்ணிட்டதை நான் பார்த்ததே கிடையாது. இது போகிறோம், என்னால் இன்னைக்கு முடியல,
ஒரு ஃபர்ஸ்ட் பல்லவி பாடுறேன், சரணம் பாடிட்டு இதோட முடிச்சுக்கிறேன், அப்படிலாம் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற ஒரு பர்சன் கிடையாது மியூசிக்குக்காக. அந்த ரெண்டும் வந்து ஒரு வண்டர்ஃபுல்லான குவாலிட்டி. அது எல்லாராலையும் அந்த குவாலிட்டியை கல்டிவேட் பண்ணிக்க முடியுமா? இப்போ அடுத்தது நான் எடுத்துருக்கிற பாட்டு அதே 1982 வாழை மயங்கிற படத்தில் நீலவான ஓடையில் அப்படின்ற ஒரு சாங். அந்த சாங்குக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு ஸ்மால் ஹம்மிங் ஒன்று இருக்கும். அது ஜஸ்ட் நீங்கள் கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டு அவர் என்ன பாடியிருந்தாலும் ஒன்றுமே இல்லை, இந்த ஹம்மிங்லேயே எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணிலா, வராமல் வந்த என் தேவி நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. காளிதாசன் பாடினார் மேகதூதமே, தேவிதாசன் பாடுவார் காதல் கீதமே, இதழ்களில் தேன் துளி ஏந்திடும் பைங்கிளி, இதழ்களில் தேன் துளி ஏந்திடும் பைங்கிளி, நீ இல்லையே நான் இல்லையே ஊடல் ஏன் கூடும் நேரம், நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணிலா, வராமல் வந்த என் தேவி. நீயும் நாளைதான் மாலை சூடலாம், வானம் பூமியாவுமே வாழ்த்து பாடலாம், விழியிலே கோபமோ விரகமோ தாபமோ, விழியிலே கோபமோ விரகமோ தாவமோ, ஸ்ரீதேவியே என் நாவிலே எங்கே நீ அங்கே நான் தான், நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. அடுத்தது 1982 வந்த நினைவெல்லாம் நித்யா. அந்த படத்தில் வந்து பனிவிழும் மலர்வனம் அந்த பாட்டு. அந்த பனிவிழும் மலர்வனம் அந்த ஓப்பனிங்கே வந்து நிஜமாவே நம்ம மேலே வந்து ஒரு என்ன சொல்கிறது,
ஒரு பனி வந்து மார்கழி மாதத்தில் வந்து நம்ம மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ண மாதிரியே இருக்கும் அந்த சாங்கை. அப்படி அனுபவித்து பாடினா தான் இன்றைக்கி நான் இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசியிருக்க முடியும். அந்த மாதிரி அவர் பாடியிருக்கார். அதனால தான் நான் இந்த மாதிரியான ஒரு காமெண்ட் அந்த சாங்கை பற்றி என்னால் கொடுக்க முடியாது, இல்லைன்னா கொடுக்க முடியாது. இதில் அந்த பனிவிழு மலர்களுக்கு அப்புறம் போயிட்டே இருந்தேன்னா தென் இந்த ஸ்டோரி வில் நெவர் ஸ்டாப். ஸோ யூ வில் லிசன் திஸ். பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம், பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும், பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். ஹே ஹே, இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும். சேலை மூடும் இளஞ்சோலை, மாலை சூடும் மலர் மாலை. சேலை மூடும் இளஞ்சோலை, மாலை சூடும் மலர் மாலை. 20 நிலவுகள் நகமெங்கும் ஒளிவிடும். ஏஹே, இளமையின் கனவுகள் விழியோரம் துளிர்விடும். கைகள் இடைதனில் நெளிகையில் இடைவெளி குறைகையில் எரியும் விளக்கு சிறிது கண்கள் மூடும். பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும், பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். ஹே ஹே, இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். காமன் கோயில் சிறைவாசம், காலை எழுந்தால் பரிகாசம். காமன் கோயில் சிறைவாசம், காலை எழுந்தால் பரிகாசம். தழுவிடும் பொழுதிலே இடமாறும் இதயமே. ஏஹே, வியர்வையின் மழையிலே பயிராகும் பருவமே. ஆடும் இலைகளில் வழிகிற நிலவொளி இருவிழி மழையில் நனைந்து மகிழும் வானம் பாடி. பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும், பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். ஹே ஹே, இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். பனிவிழும் மலர்வனம், பனிவிழும் மலர்வனம், பனிவிழும் மலர்வனம். நெக்ஸ்ட் பாட்டு 1984 வந்த தம்பிக்கு எந்த ஊருங்கிற படத்துல காதலின் தீபம் ஒன்று. அந்த பாட்டு எனக்கு தெரிஞ்ச ஊட்டிக்கு
சம்மர் வெக்கேஷனுக்கோ இல்லை வெக்கேஷனுக்கு போகிறவா தெர் இஸ் அ பிக் லேண்ட்ஸ்கேப் இருக்கும் அந்த போட்டிங் கிட்ட. அங்கே நிறைய அசோகா மரம் இருக்கும் அண்ட் டீக்குட் ட்ரீஸ்லாம் இருக்கும். அதில் வந்து நார்மலாக இதுமாரி போகிறவாள்லாம் இந்த பாட்டை பாடிகிட்டே போயிட்டு இருப்போம். அதுலேயும் ஒரு ஓப்பனிங்கில் ஒரு ஹம்மிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த ஹம் பண்ணிகிட்டே எல்லா பசங்களும் அந்த பாட்டை பாடிகிட்டே போயிட்டு இருப்பாக்கா. அதில் தீபம் ஒன்று ஏற்றினாலே இருந்துச்சு அப்படின்னு. ஸோ ஒவ்வொருத்தரையும் வந்து அது ஹிட் பண்ண ஒரு சாங் அது. ஆஹா ஆஹா ஏ ஹோ காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே நெஞ்சில், காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே நெஞ்சில், ஊடலில் வந்த சொந்தம் கூடலில் கண்ட இன்பம் மயக்கமென்ன, காதல் வாழ்க காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே நெஞ்சில். நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. அன்பிலே வாழும் நெஞ்சில் அன்பிலே வாழும் நெஞ்சில் ஆயிரம் பாடலே, ஒன்றுதான் எண்ணம் என்றால் உறவுதான் ராகமே. எண்ணம் யாவும் சொல்லவா, காதலின் தெய்வம் ஒன்று ஏற்றினாளே நெஞ்சில். என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டேன். என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டேன். பொன்னிலே பூவையுள்ளும் பொன்னிலே கண்ணிலே காந்தம் வைத்த கவிதையை பாடுதே. அன்பே இன்பம் சொல்லவா, காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே நெஞ்சில், ஓடலில் வந்த சொந்தம் கோடலில் கண்ட இன்பம் மயக்கமென்ன, காதல் வாழ்க காதலின் தீபம் ஒன்று
ஏற்றினாளே என் நெஞ்சில். 1984ல குங்குமச்சுவழி அப்படிங்கிற படத்துல வந்து நிலவு தூங்கும் நேரம் அந்த சாங் பாடிப்பார் சோலோ. அந்த பாட்டை பார்த்தாலே அந்த அந்த அவர் ஆரம்பிச்சிருக்கிறத பார்த்தாலே தூங்குமா நமக்கு தெரியாதே, இந்த பாட்டை கேட்டாதானே நமக்கு தெரியுது நிலவு தூங்கும் நேரம் என்னெல்லாம் நடக்கிறது அப்படின்னு. ஸோ அந்த ஒரு யூனிக்கான அந்த அந்த நிலாவை பற்றி வந்து அந்த சாஃப்டாக அந்த ஆரம்பிக்கிறது இருக்குல்ல, அதுக்கே சரியாக போச்சு இந்த பாட்டு கேட்குறது. நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது, இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது. இது ஒரு தொடர்கதை, தினம் தினம் வளர்பிறை நிலவு தூங்கும் நேரம். நான்கு கண்ணில் இன்று ஒரு காட்சியானதே, வானம் காற்று பூமி இவை சாட்சியானதே. நான் உன்னை பார்த்தது பூர்வ ஜன்ம பந்தம், நீண்ட நாள் நினைவிலே வாழும் இந்த சொந்தம். நான் இனி நீ நான் வாழ்வோம் வா கண்ணே. நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது, இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது. இது ஒரு தொடர்கதை, தினம் தினம் வளர்பிறை நிலவு தூங்கும் நேரம். கீதை போல காதல் மிக புனிதமானது, கோதை நெஞ்சிலாடும் இந்த சிலுவை போன்றது. வாழ்விலும் தாழ்விலும் விலகிடாத நேசம், வாலிபம் தென்றலாய் என்றும் இங்கு வீசும். ஏன் மயக்கம், ஏன் தயக்கம், கண்ணேவா இங்கே. நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது, இரவு தூங்கினாலும் உறவு
தூங்கிடாது. இது ஒரு தொடர்கதை, தினம் தினம் வளர்ப்பிறை. நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது. இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது. இது 1986 வந்த சூப்பர் டூப்பர் படம், பயங்கர ஹிட். மௌனராகம். அதில் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மோகன், ரேவதி, ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதில் வந்து நிலாவேவா செல்லாதேவா அவ்வளோ பிரமாதமாக வந்து அந்த அவளுக்குள்ளே இருக்கிற அந்த கோஆர்டினேஷனுக்கு எப்படி மோகன் அந்த அந்த கேரக்டரில் அவர் நின்று அந்த பாட்டை பாடினதுனால தான் இப்படி பாடியிருக்காரு. இல்லைன்னா இப்படி பாட முடியாது. உள்வாங்கி பாடுறதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது உள்வாங்கி பாடினதுக்கு தான் அந்த படம், அந்த ஆக்ட்ரஸ்க்கு, இந்த பாட்டு, ஆக்ட்ரஸ்க்கு ஒரு பெரிய ஒரு அப்ளாஸ். அண்ட் அந்த சாங்கு, அந்த ஃபிலிம், இதெல்லாம் சூப்பர் டூப்பராக போனதுக்கு காரணமே வந்து இப்படி ஒரு வாய்ஸ் இருந்திருக்கலன்னா அந்த சிச்சுவேஷன் வந்து அவ்வளோ நன்னா வந்து ஜொலிச்சிருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. நிலாவேவா செல்லாதேவா என்னாலும் உன் பொன்வானம் நான். என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அணைத்தேன். நிலவேவா செல்லாதேவா. காவேரியா காணல் நீரா பெண்மை என்ன உண்மை? முள்வேலியா முல்லை பூவா சொல்லு கொஞ்சம் நில்லு. அம்மாடியோ நீதான் இன்னும் சிறு பிள்ளை. தாங்காதம்மா நெஞ்சம் நீயும் சொன்ன சொல்லை. போந்தேனே நீதானே சொல்லில் வைத்தாய் முல்லை. நிலாவேவா செல்லாதேவா. பூஞ்சோலையில் வாடை காற்றும் வாட சந்தம் பாட கூடாதென்று கூறும் போவும் ஏது மண்ணில் மீது. ஒரே ஒரு பார்வை தந்தால் என்ன தேனே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் என்ன மானே. ஆகாயம் ஆகாத மேகம் ஏது கண்ணே. நிலாவேவா செல்லாதேவா என்னாலும் உன்
பொன்வானம் நான் என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அணைப்பே நிலாவேவா செல்லாதேவா என்னாலும் முன் பொன்வானம் நான் 91ல சிகரம் அவரே நடிச்சிருக்காரு. அந்த படத்துல அவரே இசையமைச்ச வண்ணம் கொண்ட வெண்ணிலவே ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஆனா இல்லை இல்லை அப்படின்னு வரும்போதெல்லாம் வந்து அது ஒரு துக்கமா சொல்லாம அழகா நீ இல்லாட்ட கூட இதெல்லாம் இல்லை எனக்கு அப்படிங்கிறத கூட அந்த வாய்ஸ்னால ஒரு ஒரு ஜென்டில் டச் கொடுத்து அந்த வேர்ட்ஸை அவ்வளோ அழுத்தாம ரொம்ப ஃப்ரீயாக த்ரோ பண்ணி ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சுல இந்த பாட்டு பாடுறது. ரொம்ப பிரமாதமாக பண்ணி. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதையில்லை உன்னை தோட ஏணி இல்லை, விண்ணிலே பாதையில்லை உன்னை தோட ஏணி இல்லை, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. பார்வையில் ஈரமில்லை, சொந்தத்தில் பாஷை இல்லை, சுவாசிக்க ஆசை இல்லை, பக்கத்தில் நீயும் இல்லை, பார்வையில் ஈரமில்லை, சொந்தத்தில் பாஷை இல்லை, சுவாசிக்க ஆசை இல்லை, கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு ஞானமில்லை, நீலத்தை பிரித்து விட்டால் வானத்தில் ஏதுமில்லை, தள்ளி தள்ளி நீ இருந்தால் சொல்லிக் கொள்ள வாழ்க்கையில்லை, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. நங்கை உந்தன் கூந்தலுக்கு நட்சத்திர பூ பறித்தேன், நங்கை வந்து சேரவில்லை, நட்சத்திரம் வாடுதடி, நங்கை உந்தன் கூந்தலுக்கு நட்சத்திர பூ பறித்தேன், நங்கை வந்து சேரவில்லை,
வந்து சேரும் வரை வேகம் போல் நான் கிடப்பேன். தேவி வந்து சேர்ந்து விட்டால் ஆவி கொண்டு நான் நடப்பேன். வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதையில்லை உன்னை தோட எழியில்லை. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. உஷா மேம், உங்களுக்கு ஒரு சின்ன கொஸ்டின் இருக்கு என்கிட்ட. எஸ்பிபி சார் ட்ரிபியூட்னா நிறைய பாட்டுகள் இருக்கு, பட் இவ்வளோ பாட்டுல இருந்து இந்த ஸ்பெசிபிக் சாங்ஸ் கூட நீங்க எதுக்கு எடுத்தீங்க? அண்ட் அதுவும் எனக்கு கொடுத்துருக்கிற பாட்டுலாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் சாங்ஸ் அண்ட் எனக்கும் பிடிச்ச பாடல்கள். ஸோ இதுக்கான ரீசன் சொல்ல முடியுமா? சாய் விக்னேஷ், நீ கேள்வி ஈஸியாக கேட்டுட்டு எனக்கு பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் வந்து இது எந்த சாங் எடுக்கிறது எடுக்க வேண்டாம் அப்படின்னு எதையுமே என்னால் பண்ண முடியல, சார்ட் அவுட்டே பண்ண முடியல. ஸோ நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு இப்போ எடுத்துகிட்டு இருக்கிற சாங் எல்லாமே பார்த்தா ஒரு ஃபீலிங் நான் ரிலேட் பண்ணி, குழந்தைகளோட ரிலேட் பண்ணி அப்படி பேஸ் பண்ணி எடுக்கலான்னு நான் எடுத்தது தான். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நிலவு தூங்கும் நேரம் அப்படின்னு எடுத்துட்டா, அந்த குழந்தைல எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்படி படுத்துன்னு ஒரு மெசேஜ் வாங்கிட்டு அதுக்கு தூங்கும்போது வந்து அந்த ஐ கேன் கம்பேர் த ஃபேஸ் வித் மூன், இந்த மாதிரி தான் ஒன்றும். அப்புறம் உனக்கு என்ன மேலே நின்றாய் ஒன்று இதெல்லாம் இந்த பசங்க ஏதாவது ஒழிச்சு வைக்கிறா, சும்மா டீச்சர் என்ன பண்ணுறா தேடுறாளா பார்க்கலாம் அப்படிலாம் பண்ணிவிட்டு எங்கேயாவது பொண்ணு நின்று சிரிக்கும்போது எனக்கு நிஜமாவே இந்த கிருஷ்ணரை பார்க்குற மாதிரி இருக்கு. அந்த வேர்டிங்கும் அந்த லிரிக்ஸும் அப்படி தான் உனக்கு வந்து உனக்கு என்ன மேலே நின்றாய் ஓன் இதெல்லாம் நம்ம சொல்கிறது கிருஷ்ணரை தான் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி சில குழந்தைலாம் இருக்கா நம்மள்கிட்ட. பாடும்போது நான் தென்றல் காற்று, சில குழந்தைல அவ்வளோ காமா என்னால் முடியாது, பட் நான் வந்து ஒரு ஸ்ப்ரிங் ஆட்டம் தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில குழந்தைகள் பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி இந்த குழந்தைகளோட எதெல்லாம் நம்ம வந்து சேர்த்து எடுத்துன்னு போய் அவளுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த பாட்டில் அவளோட ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு நான் வந்து பர்சனலாக ரியலைஸ் பண்ணது. அஃப்கோர்ஸ் அதை தவிர எல்லாருக்கும் பிடிச்ச சாங் ரெக்வஸ்ட்டு எல்லாமே அதெல்லாம் எந்தெந்த இடத்துல வருது. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே அதை நீ பார்த்தோன்னா ஒரு குழந்தை அழகாக ட்ரெஸ் பண்ணி உட்காந்து ஒரு ஒகேஷன் பண்ணும்போது ரொம்ப காமாக பண்ணும்போது அந்த பாட்டுக்கு நம்ம பாடலாம், அந்த மாதிரி தோணும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் பேஸ்டாக எடுத்து தான் நான் பண்ணினே தவிர அவரோட பாட்டை என்னத்தை நான் எடுத்து பண்ண முடியும், என்னத்தை வேண்டான்னு ஒதுக்க முடியும். இந்த பாட்டெல்லாம் வந்து ஒரு ஃபீலிங்ஸ் ஆஃப் த சில்ட்ரன், இல்லை இந்த பாட்டில் வர லிரிக்ஸுக்கு தகுந்த மாதிரி எந்த குழந்தைலாம் இருக்குது, எனக்கு என்னென்னலாம் மைண்டில் வந்ததோ அந்த மாதிரி நான் சூஸ் பண்ணி பண்ணணும். இது நிறையா பாட்டு டஃப்பான பாட்டெலாம் கூட நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள்லாம் ஓவாகான்னு ரொம்ப பிரமாதமாக பாடியிருக்கு. ஸோ அந்த மாதிரி நான் எடுத்துனது தானே தவிர இன்னும் நிறையா இருக்குது. 100, 25, 30, 40, 50 சொல்லிட்டே போகலாம். அத்தனை வருஷம் பண்ணுறதுக்கு அவர் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த குழந்தைகளோட இந்த ஜேர்னி போகணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு பாட்டெலாம் நான் செலக்ட் பண்ணேன். இதுமாரி 1980 ஒரு படம் சங்கராபரணம் தெலுங்குல சங்கரா நாத்த சரீராபரான்னு பாடியிருப்பேன். அது வந்து என்ன ஒரு எனர்ஜியோட பாடிக்கிறாருன்னா அடுத்தடுத்து, அதாவது அந்த பிக்சரைசேஷன், அந்த மழை வருது, அந்த சோமயாஜியில் நடந்து போகிறது, ஒரு சிவனை போய் பார்க்கறது, பார்த்த வாழ்க்கை தெரியும். அந்த சுச்சுவேஷனில் அந்த பாட்டு, அந்த சுச்சுவேஷன், அந்த மழை எல்லாமா பார்க்குற வாழ்க்கை தான் நம்மளே அறியாமல் வந்து அந்த சீட்டை விட்டு ஏந்தி இப்படி பார்க்குற மாதிரியான ஒரு தூண்டுதல். அந்த தூண்டுதலுக்கு அப்படி அந்த ஒரு ரசத்தை வந்து இந்த பாட்டில் அவர் போட்டிருக்கு எஸ்பிபி சார். वागर्थाविव सम्पृक्तौ वागर्थः प्रतिपत्तये जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ वन्दे पार्वती परमेश्वरौ. शङ्करा नादशरीरा परा वेदविहारा
जीवेश्वरा शङ्करा नादशरीरा परा वेदविहारा हरा जीवेश्वरा शङ्करा ప్రాణమునీవని గానమే నీదని ప్రాణమే గానమని మౌన విచక్షణ గాన విలక్షణ రాగమే యోగమని ప్రాణము నీవని గానమే నీదని ప్రాణమే గానమని మౌన విచక్షణ గాన విలక్షణ రాగమే యోగమని నాదోపాసన చేసిన వాడను నీవాడను నేనైతే నాదోపాసన చేసిన వాడను నీవాడను నేనైతే ధిక్కరీంద్రజిత హిమగిరీంద్రసిత కంధరా నీలకంధరా శుద్రులెరుగని రుద్రవీణ నిర్నిద్రగానమని అవధరించరా వినితరించరా శంకరా నాద శరీరా పరా వేద విహారా హరా జీవేశ్వరా శంకరా మెరిసే మెరిపులు మురిసే పెదవులు చిరు చిరు నవ్వులు కాబోలు ఉరిమే ఉరిములు సరి సరి నటనల సిరి సిరి మువ్వులు కాబోలు మెరిసే మెరిపులు మురిసే పెదవుల చిరు చిరు నవ్వులు కాబోలు ఉరిమే ఉరిములు సరి సరి నటనల సిరి సిరి మువ్వులు కాబోలు పరవసాన శిరసు గంగా దరకు జారెన శివగంగా పరవసాన శిరసు గంగా దరకు జారెన శివగంగా నాగానలహరి నువ్వు మనుగంగా ఆనంద వృష్టినే తడవంగా శంకరా నాద శరీరా పరా వేద విహారా హరా జీవేశ్వరా శంకరా 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 இந்த ப்ரோக்ராம் நம்ம வந்து VXL எஜுகேஷன் ட்ரஸ்ட்டுக்கு பண்ணுறோம். டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் லிங்க் நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். இன்ட்ரெஸ்டட் டோனர்ஸ் நீங்கள் வந்து யூ ஷுட் கம் ஃபார்வர்ட் அண்ட் டொனேட் இன் லார்ஜ் நம்பர்ஸ் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் காஸ். இந்த ஒரு பியூட்டிஃபுல் இனிஷியேட்டிவ்க்கு யூ கேன் பிரைட்டன் சம் பியூட்டிஃபுல் சில்ட்ரன்ஸ் லைஃப் த்ரூ யோர் வேல்யூபிள் கான்ட்ரிபியூஷன். அதனால் அந்த டொனேஷன் லிங்க் மூலமாக நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ட்ரிபியூட் நம்ம சாருக்கு பண்ணுறது. மனசுக்குள்ளே வந்து ரொம்ப ஹெவியாகவும் இருக்குது. பட் இந்த சாங்ஸோட அவர் நம்மளோட தான் இருக்குது. எந்த டிவி சேனலில் ஆன் பண்ணாலும் அவரோட பாட்டு வந்து நம்ம கேட்காம ஒரு நாள் கூட முடியாது. அது லிங்காஷ்டகமாக கூட இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டிவோஷனல் சாங்காக இருக்கலாம், இல்லை சினிமா பாட்டாக இருக்கலாம். ஈவன் சினிமா பாட்டாக இல்லாட்ட கூட அவர் பாடினதை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கூட நம்ம கேட்கலாம். எப்படின்னா ஒரு ஹோட்டல் போகிறோம், இந்த சாங்கை வந்து ஒரு ஃப்ளூட்லேயோ வயலின்லேயோ இல்லை ஒரு கீபோர்ட்லேயோ கூட வாசிக்கலாம். அந்த ரூபத்தில் கூட நம்ம கேட்கலாம். இஸ் லைக் ஏர், இஸ் எவ்ரிவேர்.
அதனால் நம்ம வந்து எஸ்பிபி சார் நம்மளோட தான் இருக்கு, நமக்கு நிறையா கொடுத்துட்டு போயிருக்க பொக்கிஷம். நம்ம என்ஜாய் பண்ணணும், இருக்கும்போதும் என்ஜாய் பண்ண வச்சு. தெர் இஸ் அ வேர்ஸ் இன் தமிழ், யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் அப்படின்னு. ஸோ இருந்தபோதும் கொடுத்து, இல்லைங்கிறதுக்கு அப்புறமும் இன்னும் நமக்கு கொடுத்து எத்தனையோ வருஷத்துக்கு கொடுத்து வச்சுட்டு போயிருக்கு. அதை எடுத்து நம்ம பாடி கேட்டாலே எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஹோப் நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் சாய் அண்ட் ஷமன் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஈவினிங். அடுத்து 1982 வந்த பயணங்கள் முடிவதில்லை, ராக தீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையும். இது வந்து ஹம்சானந்தி ராகத்துலேருந்து ரொம்ப பிரமாதமாக பாடிப்பார். எப்படி நான் சங்கரா சொன்னேனோ அதே மாதிரி தான் இந்த சாங்கும். ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக அப்படி ஈஸி த்ரோ போட்டு அப்படி ஒரு சாங் பாடியிருப்பார். அதை கேட்கலாம் நம்ம. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் வந்து இந்த பாட்டை அற்புதமா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை விஎக்ஸ்எல்க்கு நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணலாம். அதுக்கான லிங்க் வந்து இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் லிங்க் ரெண்டுமே இருக்கு. உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, அது வந்து எந்த அமௌண்டா இருந்தாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் டூ டொனேட். பிகாஸ் இது வந்து ஒரு நல்ல காஸ்ட்காக போகுது. அண்ட் நான் வந்து விஎக்ஸ்எல் கூட நிறைய வருஷம் அசோசியேட் ஆயிருக்கேன். அண்ட் எனக்கு தெரியும், யூனோ தேர் வெரி வெரி ஜென்யூன். அண்ட் அங்க இருக்கிற கிட்ஸ் வந்து யூனோ தேர் வெரி வெரி நாலேஜபிள். அண்ட் ஐ ஆல்வேஸ் என்ஜாய் பர்ஃபார்மிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம். ஸோ please do donate whatever you can, and it will be of great help for them. Thank you so much. ராகதீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ, ராகதீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ, முதல் முதல் ராகதீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ, என் விழியோ கடல் ஆனதம்மா, எண்ணங்களோ அலை மோதுதம்மா, புது ராகதீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ, முதல் முதல் ராகதீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ. வாடிடும் என் நெஞ்சம் குளிர்ந்திடுமோ, வசந்தமும் என் வாழ்வில் மலர்ந்திடுமோ, வாடிடும் என் நெஞ்சம் குளிர்ந்திடுமோ, வசந்தமும் என் வாழ்வில் மலர்ந்திடுமோ, விழிகள் பாராமல் செவிகள் தேடாமல் கவிதை அரங்கேறுமோ, விழிகள் பாராமல் செவிகள் கேளாமல் கவிதை அரங்கேறுமோ, தேவி உன் கோயில் வாசல் முன்னாலே காவியம் தேனென பூமியில் முதல் முதல் ராகதீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ, முதல் முதல் ராகதீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ.
பாடல் ஒன்று சொல்ல சொல்ல பாடும் உள்ளம் துள்ள துள்ள பாடல் ஒன்று சொல்ல சொல்ல ஆயிரம் சந்தம் நாவினில் சிந்தும் அம்பிகைக்கே சொந்தம் நித்தம் நித்தம் உள்ளம் கழிக்க கற்ற வித்தை என்றும் செழிக்க நித்தம் நித்தம் உள்ளம் கழிக்க கற்ற வித்தை என்றும் செழிக்க முத்துரத்தினும் சிந்துமித்தினும் அன்னை உன்னை வணங்கி நின்று ராக தீபம் ஏற்றும் நல்ல நேரமிது புதுவித ராக தீபம் ஏற்றும் நல்ல நேரமிது கானமழை இனி நான் பொழிவேன் தேன்மழையில் இனி நீ நனைவாய் புதுராக தீபம் ஏற்றும் நல்ல நேரமிது புதுவித ராக தீபம் ஏற்றும் நல்ல நேரமிது